அதாவது நாளை வந்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. தை திருநாளின் முதல் நாளான நாளை வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. தை திருநாள் பண்டிகையானது சாதாரண பண்டிகை அல்ல. சாதாரண பண்டிகை போல் அல்ல, அதாவது தீபாவளி, ஆங்கில புத்தாண்டை போல் அந்த தை திருநாள் கிடையாது. இது வந்து தமிழர்களின் பாரம்பரியத்தோடு ஒன்றிணைந்த ஒரு பண்டிகை தான் தை திருநாள் பண்டிகை. அந்த தை திருநாள் பண்டிகையின் முதல் நாள் வந்து தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள் விவசாயிகள். அதைத் தொடர்ந்து அன்று இந்த ஜல்லிக்கட்டு இங்கு நடைபெறுகிறது. பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக, அதாவது குறைந்தது 2500 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நான் வந்து இப்ப கீழடிக்கு வந்து ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கேட்கிறாங்க. அதாவது வந்து ஆய்வு அறிக்கை ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கிறோம், நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரியத்திற்கு சாட்சியாக. ஆனால் வந்து நேரடி சாட்சியாக இன்றளவும் உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு. எவ்வாறு என்றால் 2500 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறு தழுவுதல், கொள்ளேறு தழுவுதல் என்ற அடிப்படையில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த கால்நடை சமூகம் தான், அதாவது கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய ஒரு வளர்ப்பாக இருந்தது. அதாவது வந்து அந்த கிராமங்களில் வந்து அதிக காளைகள், பசுமாடுகள் வைத்திருந்தவர்கள் தான் பெரிய நபர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் சொல்வதை தான் அனைவரும் கேட்டார்கள். எனவே வந்து இந்த சூழலில் வந்து அப்போதிருந்து இந்த ஏறு தழுவுதல் வந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஜல்லிக்கட்டு நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. எனவே வந்து தமிழர்களின் பாரம்பரியத்திற்கு ஒரு சாட்சியாக இன்றளவும் இந்த ஏறு தழுவுதல் நடைபெறுகிறது. இந்த ஏறு தழுவுதல் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளதை ஒட்டி அவனியாபுரத்தில் வந்து இந்த மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டு இருப்பதால் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மற்றும் வந்து மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் தலைமையில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். எவ்வாறு என்றால் இந்த அவனியாபுரம் நகரமே வந்து காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஒவ்வொரு பகுதியிலும் வந்து தடுப்புகள் அமைத்து வீரர்கள் மற்றும் வந்து பார்வையாளர்கள் மற்றும் வந்து காளைகளை வந்து இறக்கி சோதனைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டின் சிறப்பு என்னவென்றால் அந்த காளை வளர்ப்போர் வந்து தங்கள் காளைகளுடன் ஆதார் கார்டு மற்றும் வந்து அவருடைய கூட 2 நபர்கள் வர முடியும். அவர்கள் வந்து மது அருந்திருக்க கூடாது. அந்த ஆதார் கார்டு மற்றும் வந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆன்லைன் டோக்கனை வந்து QR கோடு மூலம் ஸ்கேன் செய்த பிறகு அவர்கள் வந்து உள்ளே அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த முறை எவ்வாறு என்றால் 100 காளைகளாக அனுப்பி வைக்கப்படுவதால் வந்து ஒரு சிறப்பாக எந்த ஒரு நெரிசலும் இல்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கு, அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு 1100 காளைகள் அவிழ்ப்பதற்கு திட்டமிட்டு பணிகளை நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு மேல் தொடங்கும் இந்த ஜல்லிக்கட்டு மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. எனவே வந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வீரர்கள் 50 அல்லது 100 வீரர்கள் வந்து ஒவ்வொரு சுற்றாக மாற்றப்படுவார்கள். எனவே 1100 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டில் அவிழ்க்கப்படும் என்ற ஒரு நோக்கில் வந்து இலக்கில் வந்து செயல்பட்டு வருகிறார்கள். காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டானது மாலை 5 மணி வரை நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை வந்து காண்பதற்காக உலகம் முழுவதும் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துள்ளனர். மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்காக தற்பொழுது அந்த அவனியாபுரத்தில் பாத்தீங்கன்னா அந்த விழா மேடை அமைக்கும் பணி மற்றும் வந்து வாடிவாசல் வர்ணம் பூசும் பணி இல்லாமல் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வந்து எந்தவித காயங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த தென்னை நாரினாலான வந்து அந்த தும்பு வந்து இங்க குமிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து தரையில் பரவி விட்ட பிறகு இதில் வந்து காளைகளோ அல்லது வீரர்களோ விழுந்தால் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்காக மாடுபிடி வீரர்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே வந்து அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று காளைகளும் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள். மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து சிறப்பு என்னவென்றால் அந்த காலத்தில் வந்து சல்லி காசு வந்து கொம்பில் கட்டி வைப்பார்கள். அதுக்கப்புறம் வேட்டி துண்டு கொடுத்தார்கள். தற்பொழுது ஜல்லிக்கட்டு நிகழ்வில் வந்து தங்க காசுகள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசு மழை வந்து சிறந்த காளைகளுக்கும், அதாவது வந்து களத்தில் தழுவ முடியாத நின்று விளையாடும் காளைகளுக்கு ஒவ்வொரு காளைக்கும் வந்து தங்க காசு உள்ளிட்ட பரிசுகளும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு, அதாவது ஒவ்வொரு காளை தழுவக்கூடிய வீரருக்கு வந்து
தங்க காசுகள் உள்ளிட்ட பரிசுகளும் குவிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வந்து அதிக காலைகளை தழுவிய வீரருக்கும் நன்று விளையாடிய சிறந்த காலைக்கும் வந்து சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. எனவே வந்து பரிசு மழை பொழிய காத்திருக்கும் இந்த ஜல்லிக்கட்டானது நாளை வந்து அவனியாபுரத்தில் முதன்முறையாக மதுரை மாவட்டத்தில் தொடங்குகிறது. எனவே வந்து அனைவரும் உலக மக்கள் அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டை காண்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இப்ப நம்மளுடைய அந்த மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் இருக்காரு. சார், என்னென்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர். எங்களுடைய ஆணையாளர் அவர்களோட உத்தரவின் பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இங்கே பணிகளை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். 600 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. 20 சுகாதார ஆய்வாளர்கள், 50 சுகாதார பணி மேற்பார்வையாளர் என மொத்தமாக வந்து நாங்கள் இந்த அவனியாபுரத்தில் வாடிவாசல் ஆரம்பித்து மாடு அடையிற இடம் வரைக்கும் தூய்மை பணிகள், சுகாதார பணிகள், அப்புறம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, அப்புறம் மருத்துவம் தொடர்பான பணிகள், எல்லா பணிகளையும் ஒருங்கிணைஞ்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ஓரளவுக்கு 90% வேலைகளை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் சார். நாளை காலையில் மாடு பிடிச்சி முடிகிற வரைக்கும் எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் சார். அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணி தொடர்ந்து பணிகளை பார்த்துட்டு வரோம் சார். தற்காலிக கழிவறைகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம மாடு அடையிற இடத்துல வந்து அங்கே யாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் மதுரை மாநகராட்சி சார்பாக நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கோம் சார். விழா நல்ல விதமாக நடக்கிறதுக்கு மதுரை மாநகராட்சி சார்பாக எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது வந்து அந்த விழாவுக்கு தேவையான அடிப்படை நிகழ்வுகள், அதாவது வந்து அந்த அடிப்படை சுகாதாரம், கழிப்பறை உள்ளிட்ட நிகழ்வுகள் செய்து வருகின்றனர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடுப்புகள் வந்து தடுப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் கம்பி வலை அமைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வின் பொழுது ஒவ்வொருவரும் வந்து சிறந்த நபருக்கு பரிசு வழங்க காத்துள்ளனர். மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் பின்புறம் இருந்து அந்த வரும் பொழுது அவர்கள் சோர்வடையாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே வந்து இறை எடுப்பதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வந்து நவீன முறையை பயன்படுத்தி அந்த பாரம்பரியமான ஜல்லிக்கட்டானது நாளை வந்து உச்சநீதிமன்றம் மற்றும் வந்து தமிழக அரசு விதித்த வழிமுறைகளின்படி இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது நடைபெற உள்ளது. எனவே வந்து இந்த அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது நாளை காலை 7 மணிக்கு மேல் தொடங்குகிறது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.